பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு 25-30% ஓட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னும் அவர் களத்துக்கே வரல. தீவிரமான அரசியல் அவர் கையில எடுக்கிறார். இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சொல்றாரு. ஒரு வீடியோ போடுறதுக்கு அவர் 72 மணி நேரம் ஆச்சு. ஆனா அந்த வீடியோல கூட அவர் ஒரு பேசிக் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுத்துக்கல. உங்களை பார்க்க உங்க ரசிகர்களை சேர்ந்தவர்கள் தான் 41 குடும்பத்துல இந்த மாதிரி மரணம் ஏற்படும். விஜய் இஸ் ஹார்ட்லி 2 இயர்ஸ் அவர் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. அவர் என்ன சாதிச்சிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு? விஜயை ஸ்டாலின் அவர்களுடைய கம்பேர் பண்றதுங்கிறது அபத்தம். அவருடைய ஏஜ் கூட கிடையாது, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவருடைய ஏஜ் கிடையாது. வாரிசு அரசியல்னு பேசுறீங்கல்ல, இப்ப கலைஞருடைய வாரிசு அப்படிங்கறதுனால ஸ்டாலினுக்கு இவ்வளவு இது வந்துருச்சா? அவருடைய மெட்டல் அவர் ப்ரூவ் பண்ணார்ல, அதற்கான அங்கீகாரம் இன்னைக்கு ஓட்டு போட்டு மக்கள் அவர் சிஎம்மா உட்கார வச்சிருக்காங்க. ஓவர் a period of time உதயநிதி also will have to prove his metal. I am not giving him any contact certificate. கூட்டத்தை கூட்டி கிளவுட் காமிக்கிறது, கெத்து காமிக்கிறத ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க, which is wrong. நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களை நெறிமுறைப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கற்றுக் கொடுக்கணும். நீங்க அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க, பட் அரசாங்கம் மட்டுமே செய்யும், அரசாங்கத்தையே நம்ம எதிர்பார்க்கவும் இருக்க கூடாது, நம்மளுடைய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஐ ஃபெல்ட் இட் இஸ் வெரி வெரி சென்சிபிள் இன்டர்வியூ. அஜித் அதிகம் வெளியில பிரஸ் மீட் பண்றது கிடையாது. அப்படிப்பட்டவரே வெளியில 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. பப்ளிக் லைஃப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு 1 மாசமா உள்ள பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. வி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட வீட்டு இருப்பது டாக்டர் ஷர்மிளா அவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர், ஆக்ட்ரஸ், ஒரு மல்டிஃபேசிட்டட் பர்சனாலிட்டி, ஒரு யூடியூபர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அண்ட் ஷி ஹஸ் ஆல்சோ பீன் அன் ஆங்கர். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க கூட நிறைய விஷயங்களை பற்றி பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ஷர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கேன். How are you? Great, thank you ma'am, thank you so much. So first and foremost, ஒரு 6 months hardly we have the Tamil Nadu State Assembly election. ஸோ இப்போ ஒரு புது பார்ட்டி இந்த வருஷம் நமக்கு உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் தேர் வெரி ஸ்ட்ராங் கண்டென்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஹவ் இஸ் இட் லைக் டிவிக்கே தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கும் போது மற்ற பார்ட்டிஸ்க்கு இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கண்டென்டராக மாறுவாங்க, இல்லை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் யூ ஆர் பீயிங் வெரி மேக்னானிமஸ் இன் காலிங் இட் அ பார்ட்டி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். பட் எனக்கு அதுலேயே சில மாற்று கருத்துக்கள் உண்டு. பட் தட்ஸ் அசைட், எனக்கு தெரிஞ்சு எஸ், விஜய் இஸ் டெஃபினெட்லி பிளேயர். பட் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத விட யாருக்காவது ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் கருத்து. பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசியலில் பல்வேறு நடிகர்கள் இந்த மாதிரி களத்தில் வந்திருக்கிறாங்க. இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படிங்கிற ஒரு அரசியலை அவங்க கையில் எடுத்து வந்திருக்கிறாங்க. அதில் ஆனால் யாரும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி இங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு கட்சி, ஒரு தலைவர்கள் அப்படின்னு யாரும் பெருசாக இல்லை. அட் த மேக்ஸிமம் அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஓட்ஸ் இருக்கும்ல, ஒரு 10 to 12% ஓட்ஸ், அதை தான் அவங்க வாங்கியிருக்காங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இஸ் ஐ திங்க் ப்ராபப்ளி விஜய் வில் ஆல்சோ கெயின் தட் அபவுட் 10 to 15% ஓட்ஸ். ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் 20-25% எல்லாம் அந்த மீடியா ஹைப்பில். ஐ சின்சியர்லி டோன்ட் பிலீவ் இன் தட். அதற்கான களமும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. அதற்கான ஒரு கள அரசியலையும் அவர் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு 25-30% ஓட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இன்னும் அவர் களத்துக்கே வரல. ஒரு தீவிரமான அரசியல் அவர் கையில் எடுக்கிறார். இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. இது டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு மேடையில் வீரவசனம் பேசுகிறாரு. பட் ஆனால் களத்தில் என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க களத்தில் என்ன கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க? கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே போன்ற ஒரு தேர் ஜயன்ட்ஸ். அவங்களுடைய எலெக்ஷன் மெஷினரி இஸ் தட் எலெக்ஷன் மெஷினரி இஸ் வெரி வெரி இன்டிமிடேட்டிங். அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கட்டமைப்பை தேர்தல் கட்டமைப்பை அவங்க கிரவுண்ட் லெவலில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக நீங்கள் இன்னமும் பல இடங்களில் மாவட்ட செயலாளர்களே நீங்கள் இன்னும் நியமிக்கவே இல்லையே. ஒரு 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 கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த கட்சி பேரலைஸ் ஆகிடுச்சு. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் 20 நாளைக்கு தலைமறைவாட்டாங்க. தலைவர் என்னடானா வீட்டுக்குள்ளே பூந்தவர் ஒரு வீடியோ போடுறதுக்கு அவளுக்கு 72 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அந்த வீடியோவில் கூட அவர் ஒரு பேசிக் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுத்துக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. ஹி மே நாட் பி டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள், பட் அட்லீஸ்ட் ஹி ஷுட் டேக் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். இல்லையா? உங்களை பார்க்க உங்கள் ரசிகர்களை சேர்ந்தவர்கள் தான் 41 குடும்பத்தில் இந்த மாதிரி மரணம் ஏற்படும். அப்போது யூ மே நாட் பி லீகலி ஆர் யூ மே நாட் பி டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திட். பட் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி உங்களை பார்க்க வரவங்களுடைய பாதுகாப்பை என்ஷூர் பண்ணுறதுக்கு உங்கள் கட்சியும் தவறு இருக்குது. நான் ஐம் நாட் சேயிங் த என்டையர் blame is on தாவேகா. But at least you should take up the blame where you have faltered.
அதை அவங்க பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அஃப்கோர்ஸ் விஜய் களத்துக்கு வரும்போது நிறைய பேர் வந்து நினைச்சிருப்பாங்க லாட் ஆஃப் நியூட்ரல் ஓட்டர்ஸ் எப்போவுமே அந்த ஒரு 10% ஓட்டர்ஸ் இருப்பாங்க. திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம், புதுசாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அப்படி இருக்கக்கூடிய நியூட்ரல் ஓட்டர்ஸ்க்கு வந்து விஜய் ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருந்தார். வை நாட் கிவ் him an ஆப்பர்ச்சுனிட்டி. பட் போஸ்ட் கரூர் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க, டோட்டலாக பேரலைஸ் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. இன்னமும் 1 மாதம் ஆயிடுச்சு. வெளியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரெஸ் மீட்டாவது அவர் கொடுத்துருக்கணும் இல்லையா? எதுவுமே வரல. ஒரு ட்வீட் வருது, ஒரு அறிக்கை வருதுன்னு அப்படின்னு இதே பாடியான அரசியலை வந்து அவர் கையில் எடுக்க அவர் கட்சியைச் சேர்ந்தவர்களே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இது எல்லாத்துக்கும் உச்சக்கட்டம் பாதிக்கப்பட்டவங்கள நீங்கள் பனையூருக்கு வரவழைச்சு நீங்கள் மகாபலிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் வந்து அவங்கள போய் மீட் பண்ணி ஆறுதல் சொல்கிறதெல்லாம் அவங்க கட்சியில் இருக்கிற பல பேருக்கே வந்து அது ரொம்ப எதிர்மறையான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் டிஸ்என்சாண்டட் வித் விஜய் இஸ் வாட் ஐ ஃபீல். ஒரு 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 தலைவர் அப்படிங்கிறவருக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, தலைமை பண்பு அப்படிங்கிறது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது களத்தில் வந்து நிற்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு அரசியல் தலைவருக்கான அழகு. அந்த பிரச்சனைக்கு காரணமாக நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து களத்தில் நிற்கணும்ல, அது நீங்கள் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக நான் நினைக்கிறேன். ஸோ போஸ்ட் கரூர் டெஃபினெட்லி லாட் ஆஃப் பீப்புள் ஹூ தாட் விஜய் வாஸ் அ குட் ஆப்ஷன் ஆர் நவ் பேக்கிங் அவுட். அந்த ஒரு ஃபேக்டரும் வந்து வி ஹேவ் டு டேக் இன் டு அக்கௌண்ட். கரூருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சுமா, அதுக்கப்புறம் இன்னும் எந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லையும் அவர் களத்தில் இறங்கவே இல்லையே. ஸோ இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எத்தனை தொகுதிகளுக்கு நீங்கள் போக போகிறீங்க? 3 இடத்துக்கு போய் ஒரு 3 சனிக்கிழமை நீங்கள் வெளியில் வந்ததுக்கே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ டேமேஜ் பண்ணிவிட்டு அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் நீங்கள் வந்து தின்னாடிட்டு இருக்கீங்க. 234 தொகுதிகள் இருக்குது, எல்லாத்துக்கும் போனோம். மேடையில் மட்டும் நீங்கள் வீரவசனம் பேசினா போத்துமா? இங்கே நான் தான் வேட்பாளர், 234 தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அதற்கான கள ஒர்க் என்ன பண்ணியிருக்கீங்க, களத்தில் என்ன உழைச்சிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாரும் அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இங்கே வருஷக்கணக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களை தினம் போய் சந்திக்கிறாங்க. ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துனா அந்த மக்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க, அந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க, அந்த மக்களுடைய ஒரு ரேப்போ ஏற்படுத்திக்கிறாங்க. நீங்கள் எதுக்குமே போக மாட்டேங்கிறீங்க. எதுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட மழை பெஞ்சு அந்த மழையில் பாதிக்கப்பட்ட மக்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து நிவாரணத்தை வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க. தட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் வில் நெவர் ஒர்க் ஆன் த கிரவுண்ட். மேம் நீங்கள் இப்போ சொன்னீங்க 10% மேபி அந்த நியூட்ரல் ஓட்ஸ் வந்து அவருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்க. பட் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து 20% ஓட் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கணிச்சிருக்காருன்னு சொல்லலாம் தாவேக்காக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். இதே ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் தான் 2024 அப்கி பார் சாஸ் சோப்பார் அப்படின்னு பேசினாங்க. 400 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 240 கொண்டு வந்து அடுக்கலையா? So I don't believe in all these election strategies or statistics. At the end of the day, candidate களத்தில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, மக்களோட என்ன ரேப்போ வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் 2024 தேர்தலில் அப்படி தானே சொன்னாங்க, காங்கிரஸ் முக்து பாரத் அமைஞ்சிடும், இந்த வாட்டி பாருங்கள் 400 தாண்டி நம்ம வந்துருவோன்னு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி 2 நிதிஷையும் நாயுடியும் நம்பி தானே பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இது போன்ற இந்த போலியான கருத்து கணிப்புகள்லாம் வந்து மக்களிடையே ஒரு நரேட்டிவை செட் பண்ணி மக்களுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்னு மக்கள் மனசில் புகுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ எம் கான்ஃபிடென்ட் whoever reaches the people, whoever works for the people, களத்தில் யார் நின்று களத்தில் யார் மக்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள தமிழ்நாடு மக்கள் எஸ்பெஷலி they are very intelligent. அவங்க அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ஓட்டை அவங்க போடும். த பீப்புள்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும். மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது பொதுஜனம் பேசுகிற விஷயம், ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் will be between உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் விஜய் அவர்கள் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், தளபதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்காங்க, தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பேசுகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு அந்த ஜென்ரேஷன்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க ஃபைனலி? No, I think it's too early to compare. விஜய் இஸ் ஹார்ட்லி 2 years அவர் வந்து பாலிடிக்ஸில் இருக்காரு. அவர் என்ன சாதிச்சிருக்காரு, என்ன பண்ணியிருக்கிறார்? நீங்கள் வந்து முதல்ல விஜயை வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கம்பேர் பண்ணுறதுங்கிறது அபத்தம். அவருடைய ஏஜ் கூட கிடையாது, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவருடைய ஏஜ் கிடையாது. அவர் அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்காரு. ஓவர் நைட்லலாம் அவர் சிஎம் ஆயிடல. அவர் கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து அவரோட தந்தையுடைய வழிகாட்டலின்படி அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த 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 ஸ்லோ அந்த க்ரோத் இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இவ்வளோ பக்குவம் இருக்குது. ஹி இஸ் ஏபிள் டு ஹேண்டில் இஷ்யூஸ். இல்லைனா பாஜக மாதிரியான ஒரு ஜாயிண்ட்டை ஒரு ஐடியாலஜிக்கல் ஜாயிண்ட்டை வந்து எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான சுலபமான காரியம் கிடையாது. விஜய் அப்படி கிடையாது. நேற்று வந்தார் அரசியலுக்கு, இன்னைக்கு சிஎம் சேர்ல உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அதற்கான தகுதியை வளர்த்துக்கணும், குறைஞ்சபட்சம் அந்த தகுதியை அந்த அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற பக்குவம் கூட அவர்கிட்ட இல்லை.
ஸோ ஐ ஃபீல் இது ரொம்ப அபத்தம். கம்பேரிங் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வித் விஜய் இஸ் ஃபூலிஷ்னஸ். இன்ஃபேக்ட் கம்பேரிங் ஹிம் வித் உதயநிதி இட் செல்ஃப் இஸ் ஃபூலிஷ்னஸ்னு சொல்லுவேன் நான். அவர் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரா எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காருமா, எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. யாருமே வந்து ஸ்டாலினோட பையன் அப்படிங்கறதுனால வந்து அவருக்கு எம்எல்ஏ ஆக்குனாங்களா அவரை? அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் பண்ணுவாரு அப்படிங்கறதுனால தானே அவருக்கு ஓட்டு போட்டு அவரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்க. அந்த தொகுதி மக்களுக்கு அவங்க நல்லது பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தேர் ஹாப்பி வித் ஹிம். இன்னைக்கு அவரை கொண்டு வந்து டெபுட்டி சிஎம்மா உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய இது. அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க தான். நீங்க இந்த வாரிசு அரசியல்னு பேசுறீங்களே, சமீபத்துல வந்த தரவுகள் படி பாத்தீங்கன்னா அந்த வாரிசு அரசியல் அதிகமா இருக்கக்கூடிய கட்சி பாஜக. பாஜகல தான். இன்ஃபேக்ட் காங்கிரஸ்ல இருக்கிற வாரிசுகள்லாம் கூட இன்னைக்கு பாஜகல தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து கிளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாரிசு அரசியல் இருந்து காங்கிரஸை கிளீன் பண்ணது பாஜக. தே கேன் டேக் த கிரெடிட் ஃபார் தட். ஏன்னா அங்க இருக்கிற வாரிசுகள்லாம் வந்து ஒண்ணு கேஸை போட்டு இல்ல காசை கொடுத்து இங்க இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு வாரிசு அரசியலை பத்தி பேச? சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க எவ்வளோ பெரிய அரசியல் வாரிசாக இருந்தாலும் மக்களுடைய அபிமானத்தை, மக்களுடைய நம்பிக்கையை நீங்க பெறலன்னா யூ வில் பி அ ஃபெயிலியர். அன்புமணி ராமதாஸ் எப்படி இருக்கிறாரு இன்னைக்கு? அவங்க அப்பா ஒரு பெரிய தலைவர் தானே. ஒரு காலத்துல சமூக நீதிக்காக பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவருடைய ரூட் மாறிடுச்சு. பட் இன்னைக்கு அவ்வளோ பெரிய லீடரோடைய சன்னாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? வாரிசு அரசியல்னு பேசுறீங்கல்ல. வாரிசாக இருந்தாலும் இப்ப கலைஞருடைய வாரிசு அப்படிங்கறதுனால ஸ்டாலினுக்கு இவ்வளவு இது வந்துருச்சா? அவருடைய மெட்டல் அவர் ப்ரூவ் பண்ணார்ல. இட் டுக் ஹிம் ஆல்மோஸ்ட் half a decade to prove his half a century to prove his metal. அதற்கான அங்கீகாரம் இன்னைக்கு ஓட்டு போட்டு மக்கள் அவர் சிஎம்மா உட்கார வச்சிருக்காங்க. Over a period of time, Udayanidhi also will have to prove his mettle. I am not giving him any conduct certificate. இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவர் 5 வருஷமா அரசியல்ல இருக்கிறாரு, அவருக்கு களத்துல அவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. மக்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் திரும்ப ஓட்டு போடுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே டெமோக்ரஸியில மக்கள் தான், தே ஆர் த ஜட்ஜ். இன்னைக்கு ஏன் எஸ்ஐஆருக்காக இவ்வளவு தொண்டை தண்ணி வத்த ஏன் கத்துக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா வாக்குரிமை அப்படிங்கிறது உங்களுடைய அடிப்படை உரிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் போது என்ன சொன்னார்னா, 1 person is 1 vote. 1 vote is 1 value. நீங்க வந்து எந்த பின்னணியிலேருந்து வந்தாலும், நீங்க வந்து பார்ப்பன வகுப்புலேருந்து வந்தாலும் சரி, பட்டியலின வகுப்புலேருந்து வந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும், கிறிஸ்டியனா இருந்தாலும், பணக்காரனோ ஏழையோ, படிக்காதவனோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய வாக்குகளுக்கும் ஒரே வேல்யூ தான். இன்னைக்கு அந்த வேல்யூ உங்ககிட்ட பிடுங்க பாக்குறாங்க. யோர் ஓட் இஸ் யோர் வேல்யூ. உங்ககிட்ட அந்த ஓட்டே இல்லைன்னா, இன்னைக்கு அந்த ஓட்டு இருக்கிறதுனால தானே உங்க வீட்டு வாசல்ல வந்து ஓட்டு கேட்டு உங்ககிட்ட வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிக்கிறான். அந்த ஓட்டே உங்களுக்கு இல்லைன்னா உங்களை மதிப்பானா? இன்னைக்கு அதைத்தானே பாஜக பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கு. which is what we are talking for. So at the end of the day, மக்கள் மத்தியில யாரு ஒரு அபிமானத்தை பெறாங்களோ, மக்களுடைய நம்பிக்கையை யாரு பெறாங்களோ அவங்க தான் வந்து அரசியல்ல நிலைச்சு நிற்க முடியுமே தவிர, நீங்க எவ்வளவு பெரிய ஆளோட வாரிசாக இருந்தாலும் அது உங்களுக்கு வேலைக்காகாது. அது ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டா இருக்கலாம். பட் ஆனா மக்கள் உங்களுடைய ப்ரோக்ரஸ் கார்டை பார்த்து தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, உங்களை கொண்டு வந்து பதவியில உட்கார வைப்பாங்க. ஸோ நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் 2026ல யாரோட ஆட்சி வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா திமுக கூட்டணியோட ஆட்சி. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதிராக இப்ப நீங்க சென்டர்ல வந்து கேட்கறாங்கல்ல, இஃப் நாட் மோடி ஹூ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. மோடிக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரை அட்லீஸ்ட் டில் 2024. இப்ப ராகுல் இஸ் எமர்ஜிங். அஃப்கோர்ஸ் அந்த பாரத் ஜோடோ யாத்ரா அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ராகுல் காந்திக்கான ஒரு கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. பட் டில் தென் த ஃபர்ஸ்ட் 2 terms ஆஃப் மோடி, இஃப் நாட் மோடி ஹூ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுல, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கேள்வி தானே தமிழ்நாட்டில் இருக்கு. இஃப் நாட் ஸ்டாலின் ஹூ? ஸ்டாலினுக்கு எதிராக, அவருடைய ஈக்குவல் ஸ்டேச்சருக்கு, அவருடைய கரிஸ்மாக்கு, அவர் பண்ணின நலத்திட்டங்களுக்கு எதிராக ஒரு தலைவரை காட்டுங்களேன். நீங்க யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? Do you have any other option? இல்ல. ஸோ பீப்புள் நோ தட். இன்னைக்கு வந்து திமுக வந்து மேடையா ஏறி தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க கொண்டு வந்த திட்டங்களை பத்தி பேசுறாங்க. See, off the top of my head, திமுக கூட்டணி செய்த திட்டங்கள் வந்து என்னால வரிசைப்படுத்த முடியும். மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், மகளிருக்கான கட்டணமில்லா பஸ் பயணம் ஆகட்டும், இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48, மகளிர் சுய உதவி குழுவுக்கு அவங்க மேம்படுத்தினது, அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம், இப்படி வரிசையா என்னால ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் நான் என்னால ஒரு 10 திட்டங்களை என்னால சொல்ல முடியுதுல்ல. அப்ப அந்த திட்டங்களால பெனிஃபிட் ஆன அந்த மக்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் உணர்ந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து கல்வியல் சிறந்த தமிழ்நாடுன்னு இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு முன்னால தான் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தாங்க.
எத்தனை குழந்தைகள் அதில் வந்து பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு கல்வி முடிச்சு கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் முதல்வன் திட்டம் மூலமாக திறன் மேம்பாடு அவங்களுடைய they are empowering them with a lot of practical skills also. இன்னைக்கு யூபிஎஸ்சியில் எத்தனை தமிழ்நாடு சேர்ந்த குழந்தைகள் வந்து பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. ஆல் திஸ் டசன்ட் கம் ஓவர் நைட். இல்லை, ஒரு அரசாங்கம் அதை செய்யுது, ஒரு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துது. அந்த நடைமுறைப்படுத்தினதுக்கான ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியுது. காலை உணவு திட்டம் இஸ் a brilliant scheme. இதனுடைய எஃபெக்டை வந்து நீங்க இமீடியட்டாவும் பார்க்கலாம், லாங் டேர்ம்லயும் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, காலை உணவு திட்டம் மூலமாக அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இடைநிற்றல் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க, ட்ராப் அவுட்ஸ் ஹவ் கம் டவுன், குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கற்றல் திறன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாட்டுடைய 146 கோடி மக்கள் இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனத்தொகையை கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கு. நம்ம எதுல சைனாவை பீட் பண்ணணுமோ இல்லையோ, இதுல நம்ம பீட் பண்ணி முன்னணியில் நிற்கிறோம். இன்ஃபேக்ட் த யூத் பாப்புலேஷன் இல்லை, அதுவும் வந்து இந்தியாவில் தான் அதிகம். அப்போ இருக்கக்கூடிய இந்த யூத் பாப்புலேஷனை நாம வந்து ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு ஏன் சொல்றோம்? நம்மளுடைய முதலீடு அது. இன்னைக்கு வந்து பாஜக தரப்புல இருந்து வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஹுக் டேர்ம் வச்சிருப்பாங்க, ஒரு ஹுக் ஃப்ரேஸ். அம்ரித் கால்னு சொல்லுவாங்க, சர்வஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் இப்போ வந்து விக்சித் பாரத் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை நீங்க வந்து வலிமைப்படுத்தினீங்கன்னா தான் அது நடக்கும். அவங்க தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்கள வலிமைப்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கு? இன்னைக்கே நீங்க பாஜக ஆளக்கூடிய எத்தனையோ காலங்காலமா பாஜக ஆளக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். கல்வியில நம்ம சிறந்த முன்னணி மாநிலமா இருக்கோம், சுகாதாரத்துல முன்னணி மாநிலமா. ஐ எம் நாட் சேயிங் எனிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். இங்கேயும் சில குறைபாடுகள் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. பட் கம்பேர் டு தோஸ் ஸ்டேட்ஸ், கல்வியில நம்ம நல்லா இருக்கோம், மருத்துவ கட்டமைப்புல நம்ம நல்லா இருக்கோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல நம்ம நல்லா இருக்கோம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்றோம், பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய வேலை வாய்ப்புகள்ல வந்து நம்ம வந்து நேஷனல் ஆவரேஜை விட பல மடங்கு இருக்கோம். நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளோ தூரம் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இவ்வளோ முதலீடுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 80% அந்த எம்ஓயூஸை வந்து அவங்க they have converted into projects now. அப்ப இவ்வளவும் பண்ணி தான் இத்தனையும் ஒரு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய நிதி நெருக்கடியும் தாண்டி இன்னைக்கு இந்த அரசு வந்து சாதிச்சிருக்கு 4.5 வருஷத்துல. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6.5 கோடி வாக்காளர்கள் அப்படின்னா, எல்லா ஒரு குடும்பமும் கலைஞர் அவர்கள் காலகட்டத்தில் கொண்டு வந்த ஒரு ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலகட்டத்தில் கொண்டு வந்த ஸ்கீமா இருக்கட்டும், யாராவது ஒரு பெனிஃபிஷியரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குதாமா செய்வாங்க. அப்ப அந்த பெனிஃபிட் அனுபவிச்ச அந்த மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல. மேம், இப்போ அஜித் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ அப்போ வந்து அந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி அவங்ககிட்ட வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு வந்து ஒருத்தர் மட்டும் தான் வந்து காரணமா இருக்க முடியாது, எல்லாருமே பொறுப்பே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேம்? அது வெரி வெரி சென்சிபிள் விஷயம் அவர் சொன்னது. அவர் 2-3 ஆஸ்பெக்ட்ஸ் சொன்னார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் he said that individual, அவர் விஜய் பேரை கூட எடுக்கல. He said that particular individual is not responsible. That particular individual alone is not responsible அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணார். அதை தாண்டி இன்னும் 2 விஷயங்கள் சொன்னார். என்னன்னா, இங்க வந்து கூட்டத்தை கூட்டி கிளவுட் காமிக்கிறது, கெத்து காமிக்கிறத வந்து ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க, which is wrong. நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களை நெறிமுறைப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி வந்து சிவிலைஸ்டா பிஹேவ் பண்ணணும், அவங்களுடைய சிவிக் டியூட்டிஸ் என்ன, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னடா கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார். இதெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய தப்பெல்லாம் இந்த மீடியா குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு, முதல்ல மீடியா அதை நிப்பாட்டணும், இவங்க செய்யக்கூடிய தப்பை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னார். நான் வந்து தேர்தலில் வந்து வாக்களிக்க போகும்பொழுது அங்கே வந்து ஒரு ரசிகர் என்னோட ஃபோட்டோ எடுக்கணும்னு முயற்சி பண்ணோன்னா, நான் அந்த ஃபோட்டோ அந்த கேமராவை பிடுங்கினோடனே எல்லாரும் மீடியாவில் என்ன பெரிய வில்லன்னு காமிச்சு அந்த பையனை வந்து பாரு அஜித் வந்து அரகெண்டா பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு. அது சொல்கிறாரு, அந்த கேமராவை ஜஸ்ட் பேன் பண்ணியிருந்தா அங்கேயே வந்து அவ்வளோ இது போட்டிருக்கிறாங்க, தட் இது போலிங் பூத்து, இங்கே ஃபோட்டோகிராஃபி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கேமராவை பேன் பண்ணியிருந்தா அதை வந்து அவங்களால உணர்ந்திருக்க முடியும். But they don't want to do it. அததான் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. When you talk about your rights, you should know your duties also அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னார். அவர் அந்த என்டையர் இன்டர்வியூல அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரைட்ஸ் ரைட்ஸ் ரைட்ஸ்னு பேசுறீங்கல்ல, அந்த ரைட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டியூட்டிஸ் as a citizen of this country, as a citizen of this state, உங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சில இது இருக்குல்ல. அரசியலமைப்பு சட்டத்துல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? விஜய்க்கு தெரியுமா? முதல்ல
டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, ஏதாவது தெரியுமா? ரூல்ஸ் ரைட்ஸ்னு பேசுறீங்களே, அப்போ உங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன டுவர்ட்ஸ் யுவர் மதர்லேண்ட், டுவர்ட்ஸ் யுவர் கண்ட்ரி அப்படிங்கறத பேசணும்ல. அதை ரொம்ப அழகா சொன்னார் அவரு. நீங்க அரசாங்கம் ஒரு விஷயத்த செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க, பட் அரசாங்கம் மட்டுமே செய்யும், அரசாங்கத்தையே நம்ம எதிர்பார்க்கவும் இருக்க கூடாது, நம்மளுடைய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் a very very sensible interview. அஜித் அதிகம் வெளியில வந்து பிரஸ் மீட் பண்றது கிடையாது. அப்படிப்பட்டவரே வெளியில வந்து 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. பப்ளிக் லைஃப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு 1 மாசமா உள்ள பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறார். இவரை நம்பி எப்படி ஓட்டு போட முடியும்? சரி, நீங்க உங்க லைனுக்கே நான் வரேன். அரசியல் எதிரி வந்து தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் எதிரி மாறலாம், கொள்கை எதிரி மாறவே மாறாதுல்ல. ஆரம்பத்திலேருந்தே ரசிகர்களோட மனசுல இவங்க என்ன புகுத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்து நம்மளுடைய எதிரி. போலீஸ் சொல்றதை நான் ஏன் கேட்கணும்? இதோடைய வெளிப்பாடு நீங்க அந்த கரூர் கூட்டத்துல பார்க்க முடிஞ்சது. பேச தப்பிருந்தா அவன் his head would have been crushed under those tires. அங்கேயே விழுந்திருக்க வேண்டியது. உண்மையிலேயே அவர் தலைவரா இருந்ததுன்னா நான் எப்போ அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன். பஸ் நிப்பாட்டி வந்து அந்த பையன் சட்டையை பிடிச்சி சப்புன்னு ஒரு அடம் விட்டுருக்கோம். உன்னுடைய ரசிகர் தானே.